இதுல எந்த இதுக்கு போணும்? உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜர்னல் போங்க, ஜர்னல் கிரியேட் பண்ணுங்க. நியூ ஜர்னல். வந்துருச்சா உங்களோட லெட்ஜர்? கேடிவிபி லெட்ஜர். இப்போ உங்களோட லெட்ஜர் புக்ஸ்ல வந்துருச்சு, புரியுதுங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல சார். நம்ம வந்து அதாவது நம்ம கிரியேட் பண்ண அந்த நீங்க பிரைமரி 4C லெட்ஜர் பண்ணீங்கல்ல, ஆமா நீங்க 4C கிரியேட் பண்ணது அதெல்லாம் அட்டாச் பண்ணி அதை எடுத்துட்டு போய் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டில ஆட் பண்ணிட்டீங்க, சரியா? நான் இப்ப பண்ண டிவிஷன் ஸ்டெப் ஆபரேஷன்ல தான் வந்து பண்ணோம். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டில நம்ம பண்ணதை ஆட் பண்றது. உங்களோட பிசினஸ் குரூப் ஃபுல் செட்டை எடுத்துட்டு போய் நீங்களே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் பண்ணி எல்லாமே அதே இனிஷியல் கேட்டிலேயே எல்லாமே அது ஜெனரல் லெட்ஜர் விஷன்ல தான் இத்தனை நாள் நம்ம ஜர்னல் இப்போ நீங்க மேல பாருங்க கேடி லெட்ஜர். ஓகே, இந்த மாதிரி ஜிஎல் மாதிரி ஏபிஏஆர் எல்லாமே நம்ம பண்ணலாம், இதுலயே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே ஓகே, ஃபுல் ஃப்ளோ இதான். போடுங்க, ஜர்னல் போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேலண்டர் ஓபன் பண்ணனும். இதான ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேலண்டர் பீரியட் ஓபன் பண்ணனும், ஜிஎல் பீரியட். அது எங்க சார் போணும்? க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு மந்த்தும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணனும் இல்லையா? அது நார்மல். செட்டப் போங்க, கீழ வாங்க, லாஸ்ட்ல ஓபன் ஆர் க்ளோஸ். ஓபன் ஆர் ஃபைண்ட் கொடுங்க. ஓகே. சோ டிசம்பர் 22 லாஸ்டா கம்மிதா ஓபன். அத அட்ஜஸ்ட்மென்ட் இதுவா போட்டுறலாம். லாஸ்ட் இது அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட்டும் அதேதான். ஜஸ்ட் ஓபன் கொடுங்க. ஓகே, எஸ். சோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பீரியட். ஓகே, வியூ ரிக்வெஸ்ட்ல போய் பாருங்க. என்ன சார் ஹேங் ஆன மாதிரி இருக்கு ஃபைண்ட். நாட் ரெஸ்பாண்டிங். சார் வெயிட் பண்ணுங்க ஒரு 2 மினிட்ஸ். க்ளோஸ் பண்ணிட்டுமா சார்? இல்லைன்னா ரீலாகின் பண்ணிக்கோங்க. அதுவும் மொத்தமாவே என்ன setup open close period.
ஸ்டாண்ட் பைன்னு வருது சார். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. பெண்டிங் ஸ்டாண்ட் பை. இதெல்லாம் முடிஞ்சா வரும். கீழ இருக்குல்ல கம்ப்ளீட் ஹோல்டு. ஓபன் பே 2 வாட்டி பண்ணிட்டீங்களா என்ன? ஃபர்ஸ்ட் அது ஹேங் ஆயிட்டதுனால இப்ப பண்ணேன் சார் செகண்ட் டைம். இல்ல நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது ஓடும். சர்வர் வேற இடத்துல தானே இருக்கு. உங்க சிஸ்டம்ல இல்லல்ல. கரெக்ட்டா? அப்ப இந்த மேல இத உள்ளத ஹோல்ட் கேன்சல் கொடுத்துட்டுமா? பண்ணிருங்க. ஹோல்டு கொடுங்க. இல்ல ஹோல்ட் கேன்சல் ரிக்வெஸ்ட் பண்ணிருங்க. இன்ஆக்டிவ் ஆன் ஹோல்டுன்னு இருக்கு சார் இப்போ. இல்ல அது முடிஞ்சாதான் வரும். இன்னொன்று இருக்குல்ல கம்ப்ளீட் வேல்யூ செட் ஆஃப் ஹைரார்கி. இதான ஃபர்ஸ்ட் டைம். கம்பைல் வேல்யூ செட் இது. ஓகே. ரெஃப்ரெஷ். வெயிட் பண்ணுங்க வரும். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அது திரும்ப அதேதான் சார். பெண்டிங் ஒன்னு நார்மல், இன்னொரு பெண்டிங் ஸ்டாண்ட் பை. க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்த எக்ஸசைஸ் போயிட்டு கூட விஷன் ஆபரேஷன் போய் பண்ணி பார்த்துட்டு வரலாம். இது ஒர்க் ஆகட்டும். இன்னொரு உங்க நார்மல் விஷன் ஆபரேஷன் ஜெனரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல? இன்னும் வச்சிருக்கேன் சார். அதையும் அதுல போங்க. அதுல போய் ஒரு ஃபாரின் ஜேர்னல் போடுங்க நார்மலா. ஃபாரின் என்ன சார்? சேல் எக்ஸ்பென்ஸ். ஆமா.
கேஷ்னு வந்து அது பரவாயில்ல. சார் எது போட்டாலுமே கேஷ்னு வருது. டிஃபால்ட்டா சிலது வரும், நீங்க மாத்திக்கோங்க. சரி, வாரண்டி எக்ஸ்பென்ஸ்னு இதை போட்டிருக்கேன். This balancing segment value is not valid for the current ledger. ஓ, அப்ப நான் டிஃபால்ட்னு போட்டா இந்த லெட்ஜருக்கு அது ஒத்துக்கலையா? என்ன சொல்லுது? பேலன்சிங் செக்மெண்ட் இல்ல 00 வந்து இது இல்லையா, கார்ப்பரேட், அது கன்சாலிடேட்டட் ஃபிகர். நீங்க கம்பெனி ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுங்க. டோட்டல் தான் வரும் இல்லையா, நீங்க கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கல்ல. ஆமா, அதுல போட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுக்கும் வச்சிருப்பான் அவன். புரியுதுங்களா? ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் ஆபரேஷன்ஸ்னு டிடின்னு போட்டு அதுக்கு பதிலா தான் 0. கரெக்ட். ஆபரேஷன்ஸ்ல போடுறேன். நீங்க வேற எடுங்க, 02 03 வேற இதுல என்ட்ரி போடுங்க. இல்ல 03 கம்பெனில என்ட்ரி போடுங்க. ஓகே. 03ல டெபிட் பண்ணுங்க, 01ல கிரெடிட் பண்ணுங்க. 03 ப்ராஜெக்ட். ஓகே. வந்துச்சு சார். டெபிட் யூஎஸ்டி. கரன்சி இப்போ நம்ம வேற கரன்சி இங்க கேஷ். சேஞ்ச் கரன்சி. இங்க தான் சேஞ்ச் பண்ணுமா சார்? சேஞ்ச் பண்ணுங்க. கன்வர்ஷன் டைப் ஆவரேஜ் கார்ப்பரேட் போட்டுருவோம். டெய்லியா? டெய்லியே போடுங்க, நீங்க தானே கொடுக்க போறீங்க. கார்ப்பரேட்னா நீங்க ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, அவன் போடுவான் அங்க இருந்து. ஓகே ஓகே. ரேட் இங்க நம்மளே போட்டுக்கலாம். ஓ, டெய்லி இட் ஹஸ் நாட் பீன் டிஃபைன்ட் சார். யூசர்னா தான் நீங்க என்டர் பண்ண முடியும். மேல இருக்கு பாருங்க யூசர், அது கீழ. ஓகே, ரேட் கொடுங்க. ஓகே, வந்துடுச்சு சார். இப்போ இல்ல, டெபிட்டுக்கு ரைட் பண்ணிட்டீங்களா? சேவ் பண்ணுங்க, போஸ்ட் பண்ணுங்க. என்ட்ரி சின்ன வருது பாருங்க, அதுக்கப்புறம் கொரி பண்ணி ஃபுல்லா பண்ணுங்க நீங்களே. போஸ்ட் பண்ணவா? போஸ்ட் பண்ணி இது பண்ணி திருப்பி கொரி பண்ணுங்க. ஜர்னல்ல காப்பி பண்ணிக்கோங்க நேம். 7607-895.
பெண்டிங் ஸ்டாண்ட் பை சார். இதுவும் பெண்டிங்ல தான் இருக்கு சார். இன்ஆக்டிவ் ஆன் ஹோல்ட் இப்போ. இன்னும் இதுவா இருக்கு சார். பெண்டிங்ல இருக்கு. போஸ்டிங் இன்னும் பெண்டிங்ல தான் சார் இருக்கு சார். சொல்லுங்க. இன்னும் போஸ்டிங் வந்து பெண்டிங்ல தான் இருக்கு. இத ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. பண்ணிட்டேன் சார். ஓஹோ, இதாயிடுச்சா? மேல போங்க, ஹெல்ப் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹெல்ப் அதுல டயக்னோஸ்டிக் போங்க. டிஸ்ப்ளே கஸ்டம் கோட் கீழ வாங்க. கஸ்டம் கோட் அது இல்ல நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் டெஸ்ட் லாகிங். ஓகே, வேண்டாம், விடு. சரி, ஓகே, அது முடிஞ்சாதான் வருமா? அதை ஹோல்ட்ல போட முடியுமா? இது ஹோல்ட்ல போடவா? இந்த கீழ சிங்கிள் உள்ளது லெட்ஜர் மல்டி இருக்கட்டும். கீழ உள்ளது இந்த ஓபன் மூணாவது பீரியட் இதுவா? ஹோல்ட்ல போடுறேன் சார். கம்பைல் வேல்யூ செட் ஹைரார்க்கில இருந்து ஹோல்ட் போடவா? போடுங்க. இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இதுவும் ஹோல்ட் ரிக்வெஸ்ட். இவ்வளவுதான் சார் இருக்கு பெண்டிங் நார்மல். இது ஓகே தான், பெண்டிங் நார்மல் தான். வியூ டீடைல்ஸ். இதுவும் ஆன் ஹோல்டு போயிடுச்சா? இன்ஆக்டிவ் ஆன் ஹோல்டு. இல்ல, அது இது வியூ டீடைல்ஸ் போட்டா அப்படி வருது சார். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸ்டாண்ட் பை காமிக்குது. This request is waiting to be processed by conflict resolution manager. This request cannot yet begin execution because other requests may conflict with it. The conflict resolution manager will determine when this request may begin execution. User submitted this request. No action required. Normal condition. Refresh data. சரி, இது விடுங்க, அதை எடுத்து விடுறேங்க. இந்த ஓபன் பீரியட் ஹோல்ட ரிலீஸ் பண்ணிடுங்க. மேல அதையும் ரிலீஸ் பண்ணிடுங்க. சரி, இப்போ பட்ஜெட் பார்க்கலாம். சரி, இது ஆகட்டும். ஃபர்ஸ்ட் செட்டப் இவ்வளவுதான். சரியா? ஓகே. டைப் ஆஃப் ஜர்னல் நம்ம போட்டுட்டோம். இதுல இந்த கேட்டகரி என்ன சார்? அது அட்ஜஸ்ட்மென்ட். கேட்டகரின்றது வந்து இப்போ சேல்ஸா, பர்ச்சேஸா, அக்ரூவலா, அது கேட்டகரி. நீங்க வச்சு எழுதுவீங்க இல்லையா நரேஷன். இங்க ஜர்னல்ல இங்க எழுதுறோம். ஜர்னல் வந்து ஆடிட் அப்போ பண்றது. ஆக்சுவலா வந்து ERPனா சேல்ஸ் ஃபுல்லா ஏஆர்ல கவர் ஆயிடுது. பர்ச்சேஸ், எக்ஸ்பென்ஸ் எல்லாமே, salary எல்லாமே எதுல வருது? பேயபிள்ஸ்ல. சோ ஜிஎலுக்கு வந்து வேலையே கிடையாது. கரெக்ட்டா? ஆமா. இது ஒன்லி இன்டர்ஃபேஸ் ஆனா போதும். இதுல எது என்ட்ரியே போடக்கூடாது. அதான் லாஜிக் ERP. பட் ஆடிட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஏதாவது அக்ரூவல்,
ஏதா அர்ஜென்ட்டா போடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சப்லெஜரை க்ளோஸ் பண்ணிட்டு லாஸ்டா ஜிஎல் க்ளோஸ் பண்ணும்போது ஏதா 1-2 என்ட்ரி போடுறது இந்த கேட்டகரி. ஓகே ஓகே பட்ஜெட் பார்க்கலாம். கேன்சல் பண்ணிட்டு வெளிய வாங்க. சேவ் பண்ணிட்டு வந்துருங்க. சேவ் பண்ணிட்டேன் சார். போஸ்ட் பண்ணீங்கல்ல? போஸ்ட் பண்ணிட்டேன் சார் அப்பவே. அந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட் தான் இதுல இருக்குது. போஸ்ட் ரெக்வெஸ்ட் தான் பெண்டிங்ல இருக்கு. ஓகே நோ ப்ராப்ளம். அங்க ஏதாவது டெக்னிக்கல் எரரா இருக்கும். நிறைய பேர் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்? நெக்ஸ்ட் போங்க. பட்ஜெட் இருக்கும் பாருங்க கீழே. பட்ஜெட் தியரி பாத்தீங்களா? பார்க்கல. ஓகே என்டர். ஒரு பட்ஜெட் என்டர் பண்றோம். ஸோ பட்ஜெட் வந்து நீங்க 3 டைப்ஸ் இருக்கு பாருங்க. அமௌண்ட், ஜர்னல், டிரான்ஸ்ஃபர். கிளிக் பண்ணி பாருங்க அமௌண்ட் எப்படி இருக்குன்னு. கார்ப்பரேட் பட்ஜெட். இது பட்ஜெட் நேம். பட்ஜெட் ஆர்கனைசேஷன் ஏதாவது செக் பண்ணுங்க. ஸோ நீங்க எப்படி வச்சுக்கலாம். ஹெச்ஆருக்கு ஒரு பட்ஜெட், பர்ச்சேஸ், நீங்க எனி இதை நீங்க இது பண்ணிக்கலாம். நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் பட்ஜெட் மாதிரி. அந்த மாதிரி. ஓகே கொடுங்க. பீரியட் ஃப்ரம். செலக்ட் பண்ணுங்க. எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட், ஏதாவது ஒரு பீரியட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஞ்ச் December 9 to Jan 9 to December 9. Currency US dollar. ஓகே. இப்போ என்ன சார்? இப்போ ஸ்டார்ட் இங்க பண்ணுமா? எந்த அக்கவுண்ட்ல இருந்து எந்த அக்கவுண்ட் வரைக்கும் நீங்க கொடுங்க. அக்கவுண்ட் மட்டும் கொடுங்க. அக்கவுண்ட் சொன்னேன். மூணாவது செக்மெண்ட் கேன்சல். அதோ இருக்க மூணாவது அக்கவுண்ட். அக்கவுண்ட் மாத்திரம் ஒரே நிமிஷம் சார். நோட்ஸ் ரிசீவபிள் போடவா? போட்டேன் சார். அப்படி இல்லை, நீங்க வந்து 1000 இருந்து 999 எல்லா அக்கௌண்ட்டும் வேணும்னு எடுத்துக்கோங்க. அப்படி ஃப்ரம் அக்கௌண்ட் போட்டீங்க இல்லையா? லோ வந்து 110 கேஷ் அண்ட் ஷார்ட் டர்ம் ஈக்குவலன்ஸ். மேக்ஸிமம் 1999 வேணா போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எல்லா அக்கௌண்ட்டும் வந்துருச்சு. நீங்கள் செலக்ட் பண்ண பீரியட்ல எங்கெங்க எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ போடுங்க சும்மா தோராயமா. ஓகே. நம்ம வந்து வெறும் அக்கவுண்ட் தான் செலக்ட் பண்ணோம். அதுவே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இருந்த ஆல் போட்டதுனால எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா கம்பெனி 03 கூட வந்திருக்கு. இந்த டைப்ல வந்து நீங்க எதுல அமௌண்ட் போடணுமோ அதெல்லாம் போடலாம். இது ஒரு மெத்தட். இது ஃபுல்லா போடுங்க ஒரு 4-5 அக்கவுண்ட்டுக்கு.
போட்டேன் சார். ஏதோ ஒரு 5 அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன். 7 ரெக்கார்ட் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போடுங்க வேற வேற அக்கௌண்ட்ல. ஒரு நிமிஷம். ஓகே, சேவ் பண்ணுங்க. பண்ணிட்டேன் சார். ஓகே, பேஜ் டவுன் கொடுங்க, வேற அக்கௌண்ட்டுக்கு வாங்க. ஓகே, இந்த அக்கௌண்ட் மேல கிளிக் பண்ணுங்களேன், 1410 ஏதாவது. இப்போ இது சிங்கிள் மோட கிளிக் பண்ணுங்க, ரைட் சைடு சிங்கிள் ரோ மோட். இந்த இதில் நீங்க டைப் பண்ணலாம். சோ இந்த மாதிரி இருக்கு. அங்க பண்றது ஒரு அக்கவுண்ட் செலக்ட் 1403 போய்ட்டு சிங்கிள் ரோ ஒண்ணா அதுக்கு உண்டான எனி அக்கவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்படியும் பண்ணலாம். மந்த்லி ஓகே. அந்த வேல்யூஸ் இங்க வந்துரும். கீழ பாருங்க, பட்ஜெட் ரூல்ல கிளிக் பண்ணுங்க. சோ டிவைட் ஈவன்ட்லி. சோ நீங்க ஒரு வருஷத்துக்கு இந்த பீரியட் கீழ பாருங்க, ஒரு அமௌண்ட் கொடுங்க, 1,20,000 அப்படின்னு போட்டு ஓகே போட்டீங்கன்னா அதே ஸ்ப்ளிட் பண்ணி போயிடும். அதுல ஒவ்வொரு ஃபார்முலாவும் நீங்க போடலாம். சோ இப்போ இந்த அக்கவுண்ட்க்கு சூஸ் பண்ணிட்டு பட்ஜெட் ரூல்ஸ்னு போட்டு நம்ம டிவைட் ஈவன்லி இல்ல என்ன இருக்கோ 454. ஓகே, எந்த இது கொடுத்தாலும் இப்போ 1000 ரிப்பீட் பர் பீரியட்னா எல்லா பீரியடுக்கும் அது வரும். அதான் ஷார்ட்கட். ஓகே, இத சேவ் பண்ணிக்கோங்க. போஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த போஸ்ட் வந்து நார்மல் புக்ஸ் இல்ல, பட்ஜெட் புக்ஸ்ல போய் போஸ்ட் ஆகும். ஓகே, நார்மல் அக்கவுண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. சரியா? ஓகே. கொடுக்கவா போஸ்ட்? எஸ், போஸ்ட் ஆயிடுச்சு சார். போஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ரிக்வெஸ்ட் தான் ப்ராப்ளமா இருக்கு. ஆமா, எல்லாமே ஸ்டாண்ட் பை பெண்டிங் அப்படிதான் இருக்கு. ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு போல. ஓகே, இருங்க. ஓகே, இது ஒரு வந்து பட்ஜெட் அமௌண்ட்ல போடுறீங்க. க்ளோஸ் பண்ணுங்க. கீழ ஜர்னல் கிளிக் பண்ணுங்க. இதே இது வந்து ஜர்னல் மாடல்ல போடுவீங்க. அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்க, அக்கவுண்ட் கொடுங்க. சார் எனக்கு இன்னொரு டவுட், இந்த கேலண்டர்லயே மந்த்லி பீரியட்ஸ் வரலன்னா இவங்க வந்து இல்ல, நம்மளே ஒரு பீரியட் டிஃபைன் பண்ணிக்கலாம். அது பட்ஜெட் ஆர்கன்ஸ்ல போய் நீங்க கொடுத்த பீரியட் உங்களோட கேலண்டர் நீங்க தனியா பண்ணும்போது அந்த மாதிரி வரும். ஓகே, சோ 1 மந்த் கூட நான் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். 1 மந்த் கொடுக்கலாம். நீங்க கொடுக்க போறது இங்க ஜனவரிக்கு மட்டும் டேட்டா கொடுத்தீங்கன்னா ஓகே. ஓகே, இது ஜர்னல் மோடுக்கு போடுமா? கிளிக் பண்ணுங்க கீழ. கிரியேட் ஜர்னல்ஸா? இல்ல இன்னும் அது ஓபனே ஆகலையே. க்ளோஸ் பண்ணுங்க. வொர்க்ஷீட் மோட் அக்கவுண்ட கிளிக் பண்ணுங்க. சரி, திரும்ப போயிடுச்சு.
இப்போ 2000ல இருந்து 2999 அப்படி கொடுக்குறேன். ஓகே. யூசர் அக்கவுண்ட் 2110 வருது அதுவே ஃபர்ஸ்ட். டெபிட் கிரெடிட் கொடுங்க இதுல பாருங்க ஜர்னல் டைப் டெபிட் கிரெடிட் கொடுக்குறீங்க சரியா? அதுல அமௌண்ட் டைரக்டா போட்டீங்க இல்லையா? இதுல இந்த அக்கவுண்ட்ல டெபிட்ஸ் இவ்ளோ இருக்கலாம், கிரெடிட்ஸ் இவ்ளோ இருக்கலாம்னு நம்ம சொல்லணுமா? ஆமா, இது வந்து ஜர்னல் டைப்ல பட்ஜெட். எப்படியோ உங்களுக்கு எது இஷ்டமோ அதை போட்டுக்கலாம். ஓகே. ஒரு சைடு தான் வருது. எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட் தான் சார் வருது. ரெண்டு டைமுக்கும் அமௌண்ட் இது பண்ண முடியல. ஒரே லைனுக்கு டெபிட் கிரெடிட் வராது இல்லையா? அடுத்த லைன்ல மாத்தி போடுங்க. அதாவது இந்த அக்கவுண்ட் டெபிட் பண்றீங்க எது? ஒரு அக்கவுண்ட் 2110 பேயபிள் டு பேங்க். அப்ப எல்லாமே கிரெடிட்லயே வைக்கிறேன் பேயபிள் டு பேங்க்னா. இல்ல கிரெடிட் மெமோ வரலாம் இல்லையா? இது வேணா போடுங்க. ஓகே சார். சேவ். அதே மாதிரி பட்ஜெட் ரோல் போங்க. டிவைட் ஈவன்லி. இது கிரெடிட் ஆடி விட்டா அது எப்படி கேட்கும்? வேற அக்கவுண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் திரும்ப கிரியேட் ஜர்னல்ஸா? இல்ல கிரியேட் ஜர்னல் தான் ஃபைனல் ஸ்டெப். ஜர்னல் எல்லாம் கிரியேட் ஆயிடும் நீங்க போடுறது. வொர்க் ஷீட் இப்போ இன்னொரு அக்கவுண்ட். நியூனா வொர்க் ஷீட் மோட் போங்க. அதுல ஒரு அக்கவுண்ட் செலக்ட் பண்ணுங்க கீழ. இப்போ அங்க போங்க ஜர்னல் மோட். இப்போ போய் பட்ஜெட் ரூல் ட்ரை பண்ணுங்க. டிவைட் ஈவன்லி. எல்லாமே கிரெடிட். ஏன்னா இது அக்கவுண்ட்ஸ் பேயபிள்னு இருக்கிறதுனால எல்லாமே கிரெடிட்லயே ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த வேல்யூ செட் அந்த இது செக்மெண்ட் ரூல் கொடுத்திருக்கோம் இல்லையா? அது பேஸ் பண்ணி நேச்சுரல் அக்கவுண்ட் குவாலிஃபயர் கொடுத்திருப்போம். கண்ட்ரோல். ஓகே, கிரியேட் ஜர்னல் இப்போ கொடுங்க. இதுவும் ஒரு ப்ரோக்ராம் தான் ரன் ஆகணும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, எல்லாமே ப்ரோக்ராம் எல்லாம் இஷ்யூவா இருக்கு. ஜர்னல் பேட்ச்னு கேக்குது. பேட்ச் நேம் கொடுங்க. ஜர்னல் பேட்ச் நேம் இந்த இதுல கிரியேட் ஆயிடும். போய் எனி நேம் கொடுக்கலாமா சார்? எது வேணா கொடுக்கலாம். டெஸ்ட் தான். கேட்டகரி. நம்ம என்ன அக்கவுண்ட்னு தெரியல. ஏபி இது என்ன சார் கொடுக்கணும்? கேட்டகரி சொன்னேன்ல, என்ன கேட்டகரின்னு. இந்த கேட்டகரி ஆஃப் அக்கவுண்டா? ஆமா ஆமா. ரன் ஜர்னல் இம்போர்ட் இதுவா சார்? சோ கன்கரண்ட் ஓடுது. ஓகே. சோ பட்ஜெட்டிங் இந்த மாதிரி தான் பண்றீங்க. ஓகே இப்போ நம்ம பண்ணதெல்லாம் ஓன் புக்ஸ்ல அந்த இது பண்ணிச்சுன்னா எல்லாமே பண்ணி பார்க்கலாம். ஓகே.
இது விஷன் ஆபரேஷன். ஆனா ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. ஓகே. அது எல்லாமே பெண்டிங். தெரியல. அது அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அது பண்ணாதான் இது பண்ண முடியும். ஒண்ணு. இப்போ பட்ஜெட்டிங் பார்த்தோம் இல்லையா? அடுத்து வாங்க. எது சார்? க்ளோஸ் பண்ணுங்க. கீழே கன்சால்டேஷன் இன்னொன்று அப்லோட் இருக்கு பாருங்க. அப்லோட் எப்படின்னா வந்து இதுல ஒர்க் ஆகாது டெஸ்ட்ல. அப்லோட் என்ன பண்ணோம்னா நீங்க ஒரு எக்ஸல் ஃபார்மேட் இருக்கும் WebID ஓகே. ஓகே. அந்த எக்ஸல் ஃபார்மேட்டை கிளிக் அப்லோட் பண்ணீங்கன்னா இதுல அப்லோட் ஆயிடும். ஓகே. இந்த இது ஃபுல் பட்ஜெட்டே நம்ம எக்ஸல்ல அவங்க ஏன்னா இப்போ பழைய சிஓஃபோஸ்லாம் இருப்பாங்க அபவ் 50 இயர் 60 இயர் அவங்க எல்லாம் வந்து தெரியாது. ஆரக்கிள்ல பண்றதுக்கு தெரியாதுன்னா ஐ எம் கம்ஃபர்டபுள் இன் எக்ஸல்ன்றவாங்க. ஸோ ஆரக்கிளோட ஃபார்மேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இதை அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம ஃபில் பண்ற ஃபீல்டெல்லாம் அப்படியே அப்லோட் ஆயிடும். புரியுதுங்களா? ஓகே சார். அது ஒன்றும் இல்லை. அதுவும் இதே தான். நீங்க ஃபில் பண்ணது எக்ஸல்ல வரும். அவ்வளோதான். ஓகே, க்ளோஸ் பண்றேங்க. அடுத்து கன்சால்டேஷன் வாங்க. இது க்ளோஸ் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக். ஒர்க் பெஞ்ச் டிஃபைன் ட்ரான்ஸ்ஃபர் எலிமினேஷன். இல்ல கன்சால்டேஷன் சரி, அது நம்ம தியரி இருக்கு. நம்ம அடுத்துல பார்க்கலாம். இன்னும் கன்சால்டேஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஸோ இது